சிங்கிள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷா குறைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ வீட்டுக்குள்ள நம்ம நல்ல சக்தியை அட்ராக்ட் பண்றதுக்கு, வீட்டில் நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ வீட்டில் ரொம்ப நெகட்டிவ் வைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அழுகாட்சி நிறைய வரும். ரொம்ப எப்போ பார்த்தாலும் தேவையில்லாம அழுகிற மாதிரியே இருக்கும், தேவையில்லாம சோகத்திலேயே இருக்க மாதிரி இருக்கும். சில நேரம் அவங்களுக்கே ரீசனை பெருசா ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது, நான் ஏன் அழுகிறேன் அப்படின்றது. சிலர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கோவப்படணும்னு நினைக்கல, ஆனா சோகமா இருக்கணும்னு நினைக்கல, ஆனா எனக்கே தெரியாம நான் சில மாதிரி ரியாக்ட் பண்றேன், இப்படிலாம் நான் இருக்கிறது எனக்கே பிடிக்கல, நான் மாறணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் ரெமிடியா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே. ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேருக்குமே மனசு அமைதியாகவும் ஒரு சாந்தமாகவும் ஒரு ஒவ்வொருத்தர் கூடயும் அந்த கம்யூனிகேஷன் வீட்டுக்குள்ள பண்றது பிடிச்ச மாதிரியும் எல்லாருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாற்றம் கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி, இந்த பேய் எனர்ஜி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப டவுன் பண்ணி விட்ரும். இது இப்படி இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் சென்ஸ் பண்றீங்கன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதை அப்ளை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சொன்னதே இல்லை இந்த ரெமிடிஸ்லாம். இது ரொம்ப ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணும். ஸோ இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் சொல்றேன், 4 ரெமிடிஸ் சொல்றேன். இதுல அந்த 4ல நீங்க 4யுமே பண்ணீங்கன்னாலும் ஓகே, இல்ல ப்ராப்பரா ஒன்ன பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாலுமே ஓகே தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களோட வீட்டில் ஹனுமன் சாலிசா அந்த ஹோல் டேல 7 தடவை நீங்க யூடியூப்ல போட்டு கேட்குறீங்கன்னாலும் ஓகே, இல்லை 7 தடவை ஹனுமன் சாலிசாவை உட்காந்து படிச்சாலும் ஓகே. இது அந்த ஃபேமிலியில யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் பண்ணாங்கனாலே போதும். ஸோ காலையில இருந்து நைட்டுக்குள்ள 7 தடவை ஹனுமன் சாலிசா கேளுங்க. அந்த வீட்டில் போட்டு விடுங்க, ஆடியோ வீடியோவில். இல்லைன்னா நீங்க மந்திரமா உட்காந்து படிங்க. ஸோ இது பயங்கர அங்க இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையுமே சூப்பரா ரிமூவ் பண்ணி விட்டுரும். நல்ல இன்ஸ்டன்டான சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது 2வது ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகா மிருத்யுஞ்சய யந்திரம் இருக்கும். அது நீங்க பெரிய கடைகள்ல, பூஜா ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் பெரிய கடையா இருந்ததுன்னா கண்டிப்பா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த யந்திரத்தை வாங்கி, அது லாக்கெட் மாதிரி இருக்கும், கழுத்துல போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்க கழுத்துல டாலர் மாதிரி போட்டுட்டீங்கனாலும் ஓகே, இல்லை வாங்கி உங்க கூட உங்களோட பேக்ல, அவங்களோட பர்ஸ்ல, நீங்க எங்கேயும் எப்பவுமே வெளியே போறீங்கன்னா உங்களோட பைக்ல, கார்ல எல்லாம் வெளியே போற டைம்ல எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி உங்களோட கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த மனக்கவலைகள், தடங்கல்கள் எல்லாம் நல்லாவே நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது 2 பாயிண்ட். அடுத்தது 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் கங்கா ஜல் போட்டு நல்லா கங்கா ஜல் தெளிச்சு வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு, கூகுள்னு இருக்கும், குங்கிலியம்னு சொல்லுவாங்க, அந்த கூகுள் சாம்பிராணிலே கூகுள் மிக்ஸ் பண்ணி தான் வருது. ஸோ அந்த குங்கிலியத்தோட சாம்பிராணியை நீங்கள் உங்களோட வீட்டில் எல்லா பக்கமும் காமிச்சிட்டு 108 தடவை காயத்ரி மந்திரம் சாண்ட் பண்ணுங்க. உட்காந்து இது சொல்லணும். வீடியோ நீங்க ஆடியோலாம் போடுறத விட நீங்க 108 தடவை காயத்ரி மந்திரம் அந்த வீட்டுக்குள்ள சாண்ட் பண்ணுங்க. அங்க இருக்க கம்ப்ளீட்டா பேட் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் 21 டேஸ் ப்ராப்பரா கண்டினியூஸா ஒரே டைம்ல பண்ணிட்டு வாங்க, நல்லாவே மாற்றங்கள் தெரியும். அடுத்தது 4வது பரிகாரம். இந்த 4வது பரிகாரம் என்னன்னா, படிகார கல் இருக்குல்ல, ஒரு சின்ன பீஸ் படிகார கல்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட தலகாணிக்கு அடியில அந்த படிகாரம் வச்சுட்டு, காலையில எந்திரிச்சிட்டு அந்த படிகாரம் கையில எடுத்துட்டு கிளாக் வைஸ் 21 தடவை உங்களையே சுத்திக்கிட்டு, நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு வேற யாருக்கும் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்களா பண்ணிட்டாலுமே ஓகே, இப்படி 21 தடவை சுத்திட்டு இதை நெருப்புல போட்டு எரிச்சிடணும். ஸோ நம்ம கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் அப்படியே ரிமூவ் ஆகிறத, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத, ஹாப்பியாக இருக்கிறத, ஒரு ஆக்டிவான மைண்ட் செட் இருக்கிறத, வேலையில நீங்கள் அப்படியே துள்ளி குதிச்சு வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் பயங்கர ஆக்டிவாக வேலை செய்யறது, சோம்பேறித்தனம்லாம் நம்மளை விட்டு போகிறது, இது எல்லா சேஞ்சஸுமே இந்த 4 பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யாராவது சென்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்க, அதுலேருந்து வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.